இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய புதிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தினார். மீண்டுமாக இந்த புதிய வருஷத்தை காணும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் முதலாம் மாதத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக இந்த நாளிலே தெரிந்து கொண்ட வேத வசனம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இந்த நாட்களிலே நாம் சமாதானத்தை நாம் எங்கும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நமக்கு இருக்கிறோம். நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் பாடுகளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. நாளுக்கு நாள் போராட்டங்களும் யுத்தங்களும் கலகங்களும் அதிகரித்து கொண்டே வருகிறது. வேதம் சொல்லுகிறது, மாம்சமான ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மாம்சமான ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. ஆம், நம்முடைய பூமியிலே நாளுக்கு நாள் சமாதான குறைச்சல்கள் தான் பெருகி கொண்டே வருகிறது. எங்கே சமாதானம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தேடி அலைகின்ற ஒரு காலத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் தேவ சமாதானம். உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், உலகத்தால் எடுக்க முடியாத ஒரு சமாதானம் தான் தேவ சமாதானம். பிரச்சனைகள் இல்லாமல் எல்லா காரியங்களும் அமைதலா போய்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சமாதானம் இருக்கும். ஆனா வாழ்க்கையில போராட்டங்களும் கலக்கங்களும் பயங்களும் வரும் பொழுது சமாதானம் நம்மை விட்டு போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இந்த தேவ சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பொழுது எப்பேற்பட்ட கலக்கங்கள் வந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. சீஷர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 19, 20 அந்த 21 வசனங்களிலே நாம பார்க்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்த பின்பு சீஷர்கள் கலங்கி போய் இருக்கிறார்கள். அடுத்ததாக நமக்கு என்ன ஆபத்து வரும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து சீஷர்கள் அறை கதவை பூட்டி பயந்து கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே ஆண்டவர் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சீஷர்களை சமாதானப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். கலங்கி போன நேரத்திலே, பயந்து போய் இருக்கின்ற நேரத்திலே, கைவிடப்பட்டு போன நேரத்திலே சீஷர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் தேவ சமாதானத்தை அந்த சீஷர்களுக்கு கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாமும் கூட நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் வருகிற பொழுது நாம் மிகவும் சோர்ந்து போய் சமாதானத்தை இழந்து போய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதான காரணர். ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது ஒரு தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். சமாதானத்தை ஒருவேளை இழந்து போய் நிற்கலாம் இந்த காலை வேளையிலே. ஆண்டவரே, தேவ சமாதானத்தால் என் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லி நம்ம கேட்கிற பொழுது ஒரு இனம் புரியாத சமாதானத்தை தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து சமாதானத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன வசனங்களை நாம தியானிக்கிற பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திலே ஆளுகை செய்கிறது. ஒரு அருமையான ஒரு போட்டி வைத்திருந்தார்கள் பிள்ளைகளுக்கு. சமாதானம் என்கிற தலைப்பிலே நீங்க என்ன செய்யணும், படம் வரையணும்னு சொல்லி ஒரு ஓவிய போட்டி இருந்தது. எல்லா பிள்ளைகளும் என்ன செய்தார்கள், தங்களுக்கு தெரிந்தபடி, தங்களுடைய புத்திக்கு எட்டியபடி அவர்கள் அழகான படத்தை வரைந்திருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட நாள், பரிசு கொடுக்கிற நாள் வரும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் வரைந்த படத்தை பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக, சமாதானமாக இருந்தது. ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி அருமையாக வரைந்திருந்தார்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவன் வரைந்த அந்த படத்திற்கு பரிசு கிடைத்தது. ஏன் அந்த படத்திற்கு பரிசு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது மிகவும் ஒரு போராட்டமான சூழ்நிலை, பலத்த காற்று வீசுகிறது, இடி மின்னல் மழை என்று சொல்லி ஒரு சூழல் பயங்கரமாக இருக்கிறது. அவற்றின் மத்தியிலே
ஒரு புறா ஒரு பாறையின் வெடிப்பிலே ஒரு சின்ன இடம், அதுல உட்கார்ந்து கொண்டு எந்த பயமும் கவலையும் இல்லாமல் அது தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த படத்திற்கு அதனால அந்த படத்திற்கு பரிசு கொடுத்ததாக அந்த ஆசிரியர் கூறினார். ஆம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், போராட்டமாக இருக்கலாம், பயமுறுத்துதல்கள் இருக்கலாம், கலக்கங்கள் இருக்கலாம், எல்லாவற்றின் மத்தியிலும் கூட கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் அவர் நடத்துவார். என் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், போராட்டங்கள் வரலாம், யுரோகுலிதான் போன்ற கொடுங்காற்று வீசலாம், எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கைதான் நமக்கு தேவ சமாதானத்தை கொண்டு வரும். இந்த சூழ்நிலையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார், அவர் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்று சொல்லி நாம் அவரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கிற பொழுது தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே தங்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எல்லா போராட்டங்களுக்கும் மத்தியிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், இந்த பிரச்சனையில ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம்தான் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அதைத்தான் நம்ம பிலிப்பியர் 4:4 பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள், உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் நடத்துவார் என்கிற விசுவாசம்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். நம்ம கவலைப்படுகிறதுனால சமாதானம் மேலும் மேலும் குறைந்து கொண்டே போகும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே வைத்து எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது ஒரு இனம் புரியாத சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து செல்கிற ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவர் தேவ சமாதானத்தை நமக்கு கொடுத்து நம்மை சமாதானத்தினால் அவர் நிரப்பும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, யார் யாருடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் சமாதானத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, உலகம் கொடுக்காத சமாதானம், உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து நீங்க ஆண்டவரே அந்த இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். ஒவ்வொரு நாளும் உங்க தெய்வீக சமாதானம் எங்கள் வாழ்க்கையிலே நிரம்பட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை